வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு விடுமுறை எனக்கு. விடுமுறை அன்னைக்கு ஒசாகாக்கு சுத்தி பார்க்க வந்துட்டோம். நானும் என்னோட ஃப்ரெண்டும் ஒருத்தர் பக்கத்தில தமிழ்க்காரர் ஒருத்தர் இருக்காரு. அவர் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தாரு, ஒசாகா போலாம் போலான்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ஃபைனலா 2 பேரும் சேர்ந்து வந்துட்டோம் ஒசாகாவுக்கு. ஏன்னா ஒசாகா பார்த்தீங்கன்னா, இங்க ஜப்பான்லயே டோக்கியோவுக்கு அடுத்து 2வது பெரிய சிட்டி இது. இந்த ஊர்ல தான் பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட் கட்டுறதுக்கு இடம் இல்லாம, கடலுக்கு நடுவுல ஏர்போர்ட் கட்டி வச்சிருக்காய்ங்க. இந்த ஒசாகான்ற ஊர்ல. அதனால இந்த ஊர்ல பார்த்தீங்கன்னா, நம்ம கூகுள் மேப் உதவி இல்லாம வெளிய சுத்தி பார்க்க போறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா கூகுள் மேப் உதவியோட சுத்தி பார்க்க வந்துட்டோம். வந்த இடத்துல பார்த்தா நம்ம ஜாக் ஸ்பேரோ ஓட்டுன பிளாக் பேல் மாரி இருந்துச்சு வண்டி. சரி வண்டியில ஏறலாம் பார்த்தா, இந்த வண்டி 1 ஹவருக்கு ஒரு டைம் தான் வண்டி எடுக்குறாய்ங்க. இந்த வண்டி கிளம்பிருச்சு. சரின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த ட்ரிப்பு போலாம். 1 ஹவர் உட்காந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அங்க சுத்திட்டு இருக்கும்போது தான் அடுத்து ஒரு ஐடியா கிடைச்சது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 45 நிமிஷம் சுத்திட்டு திரும்ப அதே இடத்துல இறக்கி விட்டுருவாங்க. ஆனா நாங்க என்ன பண்ணோம், சரி இந்த வண்டி நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கும்போது, சுத்தி பார்க்கும்போது பின்னாடி ஒரு வண்டி வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா? இந்த வண்டியில நாங்க ஏறிட்டோம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா, இதுலயே நமக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர இங்கேருந்து இறக்கி விட்டுருவாங்க இதே பாயிண்ட்ல. பட் இதுல இன்னொரு இதுன்னா, இந்த வண்டி இங்க ஸ்டார்ட் பண்ண ஆப்போசிட்ல தெரியுது பார்த்தீங்களா அக்கரை. அந்த அக்கரையில போயிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மள இறக்கி விட்டுருவாங்க. அந்த அக்கரையில யுனிவர்சல் ஸ்டுடியோ இருக்கு. யுனிவர்சல் ஸ்டுடியோ உள்ள போகல நாங்க. சும்மா அக்கரையில இறக்கி விட்றலாம்ன்னு சொல்லிட்டு யுனிவர்சல் வரைக்கும் போயிட்டு, அக்கரையில இறங்கிட்டோம். இந்த போட் ரைடுக்கு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு இங்க ஜப்பனீஸ் காசுக்கு பார்த்தீங்கன்னா, 900 யென் எங்களுக்கு சார்ஜ் பண்ணாங்க. 900 யென் நம்ம ஊர் காசு கிட்டத்தட்ட தோராயமா ஒரு ரூ. 400 நம்ம ஊர் காசுக்கு வரும். ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் ரைடு அவ்வளோதான். இப்ப இறக்கி விட்டாங்க. ஏன்னா இக்கரையிருந்து அக்கரைக்கு போறதுக்கு, நடந்து போறதுக்கு நமக்கு வழி இல்ல. ரொம்ப தூரம் அந்த ஆப்போசிட் பில்டிங் தெரியுது பார்த்தீங்களா? அந்த பில்டிங்லாம் தாண்டி கிராஸ் பண்ணி நடந்து வரணும். போயிட்டு நம்ம சுத்தி வரணும். அதில ஏறியாச்சு. ஏறி 10 நிமிஷம் தான் கொண்டு இங்க யுனிவர்சல் ஸ்டுடியோ இருக்கிற இடத்துலருந்து இறக்கி விட்டாங்க நம்மள. எப்படி இருக்கு ஜப்பான்ல இருக்க யுனிவர்சல் ஸ்டுடியோ சொல்லுங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். Thank you.